106ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதனுடைய 7ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சேர்ந்து படிங்க, வேகமா டைம் ஆயிடுச்சு. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். எங்க கலகம் பண்ணினார்களா? இங்கே பாருங்க, அதில் 3 கண்டென்ட் வருது. நீங்கள் பைபிளை படிக்கக்குள்ள கடமடான்னு படித்த வாய்ப்பாடு மாதிரி படித்தா தெரியாது. எங்கள் சார் நாளைக்கு எல்லாரும் வந்து 2ஆம் வாய்ப்பாடு படித்து வரும்டா. எங்கள் சார் இன்னைக்கு உட்காந்துருக்காரு. எங்கள் சாரம்மாவுக்கு பயங்கர மகிழ்ச்சி. என்ன சாரோ ஒருத்தனை கொண்டு உட்கார வச்சு ஒன்று என்ன பாடுபடுத்துறானே அப்படின்னு. போன வாரம் எங்கள் சார் வந்தாங்க, இப்படியே வந்தாங்க என்கிட்ட. இப்படியே வராங்க, கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. ஐயா ஏன் என்றான். நான் ஒருவனுக்கு தான் போதித்தேன். இந்த உணர்வுங்கிற ஒரு இடத்தை நீங்கள் ஒரு சமூகத்துக்கே போதிக்கிற என் உள்ளம் உடைய ஆரம்பித்தது. என் உள்ளம் உடைய ஆரம்பித்தது. நான் ஒருவனுக்காகிலும் அவனை சொல்லி கொடுத்தேனேங்கிற பெருமை எனக்கு இருக்கிறது. அழுதுகிட்டே சொன்னார். அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். இன்னைக்கு ஒரு கைத்தட்டுக்கும் பார்க்கும். வசந்த கவனிங்க. எங்கள் பிதாக்கள் உம்முடைய அதிசயங்களை உணராமலும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்ச்சி வேற, உணர்வு வேற. எல்லாம் சொல்லுங்களேன். உணர்ச்சி வேற, உணர்வு வேற. திரும்ப சொல்லுங்க. உணர்ச்சி வேற, உணர்வு வேற. உணர்ச்சி என்பது சரீரத்தில் வருகிற ஒரு வைப்ரேட். அது உணர்ச்சி. கோவம் வந்ததுங்க, ஓங்கி அரைஞ்சிட்டாருங்க, இது உணர்ச்சி. ஆமீன் சொல்லுங்களேன். ஐயோ பசிக்கிறாங்க, மயக்க அடிச்சு கீழே விட்டாருங்க, இது உணர்ச்சி. என்னங்க திடீர்னு ஒரு ஊசியை போட்டோம் குப்புன்னு வேர்க்குதுங்க, இதெல்லாம் உணர்ச்சி. ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் 3 நாளைக்கு பேச மாட்டாங்க, இது உணர்ச்சி. ஆனால் உணர்வு என்பது அது அல்ல, அது ஆத்துமாவை சார்ந்தது. உணர்வை ஒருவன் இழந்து விட்டால் அடுத்தது அவன் என்ன செய்வானா, அதிசயங்களை எல்லாம், அடுத்தது திரட்சியை நினையா, அதே வசம்தான், நினையாமல் போயிடுவான். ஞாபக மறதி வந்துடும். எனக்கு தெரியலையே சார், ஆனா போட சொன்னீங்க போட்டேன், ஆவணா போட சொன்னீங்க அழகாக போட்டேன், நான் போட தெரியாமல் எத்தனை வருஷம் சார் உங்கள்கிட்ட வாங்கினேன், எத்தனை வருஷம்னாலும் மறக்குமா சார்? அது மறக்காது. அதை நான் மறந்துட்டேன்னா, இவர் எங்க 1வது சார் 2வது சாரா அப்படின்னா மறந்துட்டேன் அப்படின்னா எனக்குள்ளே என்ன போயிடுச்சுன்னு அர்த்தம்? உணர்வு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆள் தாறுமாறா உன்னை பேசுதுன்னா புரிஞ்சிக்க, அந்த ஆளுகிட்ட உணர்வு போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொல்லலை, 106ஆம் சங்கீதத்தில் ஏசப்பா அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. என் ஜனங்கள் அந்த ஆற்றங்கரையில் ஓரமாக என் உணர்வை மறந்தார்கள், உணர்வை இழந்தார்கள். ஆகவே என்னுடைய கிரியைகளை எல்லாம் நினையாமல் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். இப்போ கீழேந்து படிக்கணும். கலகம் பண்ணின ஒருத்த கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் நினைவை இழந்து விட்டான். ஒருவன் நினைவை இழந்து விட்டான் என்றால் அவன் உணர்வை இழந்து விட்டான். ஆமீன் சொல்லாமா? உணர்வு போயிடுச்சுனாலே நினைவு போயிடும், நினைவு போயிடும். ஆமீன். நினைவு போயிட்டாலே வாய் ஃபுல்லாக கலகமாயிடும். ஆமீன் சொல்லுங்களா? வந்தானா போனானா, இருந்தானா இல்லாட்டி போனானா, அட்ரா போடுறா மண்டையை ஓடுறா மொட்டை பொழுது கட்டுறான்னு அடிச்சுட்டு, அவன்டா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா அப்படின்னு பண்ணிட்டேடா. ஏன்னா அவன் ஃபஸ்ட்டே உணர்வை இழந்துட்டான். கையை அசைச்சு ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உணர்வுடைய வேல்வி நமக்கு தெரியணும். இந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் எனக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி எங்கள் ஐயா அம்மாவுக்கு டக்குன்னு வெட்டிங் டேன்னு யார் சொன்னால், எனக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஐயா பிறந்த நாளுக்கு போனேன், இந்த நாள் அவங்களுக்கு வெட்டிங் டேன்னு சொன்னாங்க, மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஆமீன் சொல்லுங்களேன். என்னை கவனிங்க, உணர்வை ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. ஏன்னா உணர்வுக்குள்ளே தான் தெய்வம் குடியிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். திரும்ப சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. தெய்வம் எங்க குடியிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? திரும்ப சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கும். உங்களுக்குள்ளே கர்த்தர் குடியிருக்கிற இடம் எது? உணர்வு. ஆமேன் சொல்லுங்களேன். உன் உணர்வுக்குள்ளே தான், மனசாட்சிக்குள்ளே தான் கர்த்தர் குடியிருக்கிறார். ஆமேன். அபி முதல்ல ஃபாரின் போனா, எல்லாம் ரெடி, இங்கே தான் ஜெபம் பண்ணுறாரு. அவள் இந்த முறை வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காதுன்ட்டார். ஐயோ, பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, விசா எடுத்தாச்சு, பணத்தெல்லாம் வட்டிக்கு வாங்கி கட்டியாச்சு, டிக்கெட்டை வச்சு ஜாம் பண்ண போனால் இந்த ஆள் இப்படி சொல்கிறானே. அவன் சொல்லலை,
அவனுக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் உணர்வு சொல்லுகிறது. அதையும் மீறி அனுப்பணும். ஓராண்டில் திரும்பி வந்தால் நஷ்டம் ஒன்று கத்தர் விடலை. நம்முடைய பிள்ளை அல்லவா, பெரிய ஆசீர்வாதமும் இல்லை. மீண்டும் கத்தர் வேறு ஒரு நாட்டுக்கு ஆசீர்வாதத்தோடு அனுப்பி வைத்திருக்கிறார். உணர்வு மூலமாக கத்தர் பேசுவார். கவனிக்கணும். உணர்வை இழந்து விட்டால் நிலை என்னாகும் தெரியுமா? சபையே, கத்தர்னா பெருசாக கத்த மாட்டார். டம்மு டும்முன்னு இப்போலாம் சத்தம் கேட்குது மூளைக்கு மூளை. என்னடா கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டால் அவன் எங்களுக்கே தெரியலாங்கிறான். என்ன சொல்லுவேன்? டம்முன்னு சத்தம் கேட்குது, ஊடு ஆடுது. சார் என்ன சார் சத்தம் கேட்குதுன்னு டிஎஸ்பிகிட்ட கேட்டால், யோ என் ஆஃபீஸ் தான் ஏன் சத்தம் கேட்குது, நீ யார் யாங்கிறான் அவன். இவனுக்குமே தெரியல. என்ன கவனிங்க, அப்படிப்பட்ட உலகத்தில் வாழுறோம். ஆனால் இழக்கக்கூடாது தெரியுமா? உணர்வு. திரும்ப சொல்லுங்க, எதுக்கு ஜெபிக்க சொல்கிறோம்? எதுக்கு வேதம் வாசிக்க சொல்கிறோம்? எதுக்கு ஆலயத்தை விடாதன்னு சொல்கிறோம்? எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழந்துடாதன்னு ஏன் சொல்கிறோம்? நீ கெட்ட நண்பனோடு கூட கூட உன் அபிஷேகத்தை காலி பண்ணுவோம். உள்ள அபிஷேகம் தீர்ந்து போயிடும். உங்களுக்கு தெரியுமா? உளவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, இந்த அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, உன் மொபைலுக்கு சார்ஜ் போட்ட உடனே அது கிருகிருன்னு சார்ஜ் ஏறும். உன் பைக்கை அப்படி சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே சக்குன்னு எல்லா டைனமும் வேலை செய்யும், லைட் எரியும். அது அப்படி ஏறி அந்த ஒரு நிமிஷத்தில் திரும்பி முள்ளு கீழே இறங்கும். அதுக்குள்ளே அந்த சார்ஜ் பம்பாயிடும். அதே மாதிரி பாடியில் வெறுங்காலோடு நடந்தீங்கன்னா உன் கால் சார்ஜ் பம்பாகும், நீ ஆக்டிவாக இருப்ப. அதே போல் தினமும் காலையில் 10 நிமிஷம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும் பொழுதோ, ஒரு 100 ஸ்தோத்திரங்களை சொல்லும் பொழுதோ, ஒரு அதிகாரத்தை தியானிக்கும் பொழுதோ உன் ஆத்துமா அனல் கொள்ள ஆரம்பிக்கும். எரேமியா சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் அனல் கொள்ள ஆரம்பித்தது. அப்படி என்றால் உள்ளம் அனலை மட்டும் இழந்துடக்கூடாது. இதை கெடுக்க தான் பயம் என்கின்ற சத்துரு வருவான். ஆமேன் என்று சொல்லுங்களேன். உணர்வை இழந்து விடக்கூடாது. உணர்வு தான் நீ உன்னை தீர்க்கதரிசி என்று அடையாளப்படுத்தும். உணர்வு தான் உன் பூமியில் உன்னை அடையாளப்படுத்தும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உன் சிந்தை, உன் நடை அத்தனையும் உணர்வு சார்ந்தது. கை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உணர்வை இழந்துட்டு அதுக்கப்புறம் நீ எங்கே போவ? ஒரு பையன் கார் வாங்கி, நம்ம ஜெரால்டு மாதிரி, அந்த காரை கீழே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படி ஜாக்கி பிடி, இப்போ உள்ள ஜாக்கி இல்லை, அப்போ பழைய ஜாக்கி சுற்றி தூக்கிட்டு கீழே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு ஏதோ ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான் பாருங்க. அதிகாலையில் டபுக்குன்னு ஜாக்கி அப்படியே கைட்டிக்குச்சு. இப்போ போட்டிருக்க ஜாக்கிலாம் நல்லா ஹைட்ராலிக் ஜாக்கி வந்து ஸ்லிப் ஆகாது. இந்த கப்பு கொடுத்துருப்பான். அப்போ உள்ள ஜாக்கி பார்த்தா முழுக்குன்னு தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய ஆட்கள் முழுக்குன்னு இருக்கும். அது வழுக்கிக்குச்சு. வழுக்குன உடனே டக்குன்னு அந்த கார் அவன் நெஞ்சு மேலே உட்காந்துச்சு. அம்மா அப்படின்னு கத்துறான். அடி விழுந்தா முதல்ல எப்படி தான் கூப்பிடுவோம் நம்ம? அட சொல்லுங்க, நல்லா இருக்கலாம் கூப்பிட மாட்டோம். அடி விழுந்த உடனே முதல் அடி எப்படி? அம்மா அம்மா, அப்பா அம்மா. எஸ், எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? அம்மா நான் பாருங்க, பக்கத்தில் அவங்க அம்மா விளக்கமாக வச்சு வாசல் கூட்டியிருந்தாங்கல்ல, இப்படி பார்த்தா புள்ள மேலே கார் கிடக்குது. வந்த வேகத்துக்கு அந்த அம்மா அந்த காரை தள்ளா பாருங்க, டக்குன்னு அந்த கார் அந்த ஓடிடுச்சு. வாங்குறீங்க, உணர்வை இழந்துடாதீங்க. ஹோலி ஸ்பிரிட் கரெக்டாக பேசுவார், துல்லியமாக பேசுவார், வருங்காரியங்களை பேசுவார். உணர்வை மட்டும் இழந்து விடக்கூடாது. 2 கையும் வைத்து எத்தனை பேர் அல்லேலூயான்னு சொல்கிறீங்க? மூன்றாவது, எதையும் மாற்றுவதற்கு மிகவும் பவர் உள்ளவர் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பே. அதுதான். நானும் பேசி பார்த்துட்டேங்க, சொல்லி பார்த்துட்டேங்க. அவர் கோயிலுக்கே வரலிங்க. நானும் என்னென்னமோ சொல்லிட்டேங்க, அவன் திருந்துற மாதிரி இல்லைங்க. நான் என்னென்னமோ சொல்லிட்டேங்க, அவன் திருந்துற மாதிரி இல்லைங்க. இதெல்லாம் யார் பேசுவா தெரியுமா? உலகம் பேசும். நீனும் நானும் பேசுகிறோம் அப்படின்னா, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளை இல்லை, உலகத்தார் என்று பொருள். ஆனால் நம்ம சொல்லணும், கர்த்தரே ஆவியானவர். எல்லாம் திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து படிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கும். இங்கே பாருங்க, இது ஒருமையிலையா பன்மையிலையா? ஒருமையில். ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு சொல்றது யாரு? ஒருவர். இப்போ நல்லா இல்லாத இருதயம் உனக்கு இருக்கு,
நல்ல இருதயமாய் கொடுத்து, அடுத்தது புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கொடுக்கப்படும் அப்படிலாம் கிடையாது. தாய்மாமம் சீதனம் கொடுக்கப்படும், பிறந்த குழந்தைக்கு 1 கிராம் மோதிரம் போடப்படும்லாம் சொல்லல. ஸ்ட்ரைட்டாக ஒருமையில் பேசுகிறார் ஆண்டவர். கொடுப்பேன் அப்படி என்றால் நான் தான், நானே கர்த்தர். கர்த்தர் என்றால் என்ன? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். திரும்ப சொல்லுங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ என்ன? அவருடைய கிளாரிட்டி என்ன? அவருடைய ஸ்டெபிலிட்டி என்ன? மாறாதவர். ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லிட்டார்னா மாற மாட்டார். ஒரு தேவ மனுஷனை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்கன்னா, சொன்னால் மாற மாட்டான், அவன் தான் தேவ மனுஷன். நான் அப்படி தான் அவனை எடை போடுவேன். எல்லாரும் அப்படி சொன்னால் மாற மாட்டான், சொன்ன கோட்டில் நிற்பான். ஆனால் மாறினவனை கண்டா வாழ்நாள் ஃபுல்லாக அவனை மதிக்கவே மாட்டான். பேசுறது வேற, மதிக்கிறது வேற. ஒன்று புரிஞ்சுக்கணும், அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, மதிக்க மாட்டார். அது உங்களுக்கு தெரியாது. நீ மரியாதை இல்லாத ஆள் எனக்கு தெரியும், ஆனாலும் உன்னோடு பேசுகிறேன். ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்ற என்னால் முடியும். அதான அதுக்கு பொருள். ஒரு மனுஷனுடைய கல்லான இருதயத்தை உடைத்து அவனுக்கு வேற இருதயத்தை கொடுக்க முடியும். உங்க உள்ளத்தில் புதிய ஒரு ஆவியை கட்டளையிட என்னால் முடியும். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? இவர் மாறவே மாட்டார்னு இப்போ யாராவது சொல்ல முடியுமா? இவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தான் சொல்லுவான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு எசேக்கியேல் 36:26 ஞாபகத்தில் வரணும். என் தேவன் இருதயங்களை மாற்றக்கூடியவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ஊழியக்காரன் என் வேலை என்ன தெரியுமா? மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று போதிக்க வேண்டும், பேச வேண்டும், சொல்ல வேண்டும். மாறலையா இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு பண்ணுற வேலை என் வேலை இல்லை. அதுக்கான எந்த அதிகாரத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுக்கவும் இல்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா. மாற்றம் வருமா வராதா? மகனுக்கு, மகளுக்கு வருமா வராதா? கணவனுக்கு வருமா வராதா? சூழ்நிலை மாறுமா மாறாதா? கல்லான இருதயம் மாறுமா மாறாதா? உன்னை திரும்பி கூட பார்க்காத உன் கணவன் கதறி கதறி அழுவான். உன் நினச்சி என்னை மன்னிச்சுக்கோமா கையை பிடிச்சிக்கிட்டு. அந்த இருதயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். உடனே நீ வீம்பு காட்டக்கூடாது. ஏன் இப்போ என்னாச்சு உனக்குங்காத? நீ பண்ண ஜபந்தான் அவனை கர்த்தர் உடைச்சிருக்கிறாரு. நீ பண்ண ஜபந்தான் கர்த்தர் உன்னை மாற்றிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். மாற்றத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். இன்னும் வசனம் இருக்கு, டைம் போயிடுச்சு. மாற்றத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ரீமா சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஜெரால்டு வந்திருக்கிறான். ஜெரால்டு வந்து நம்ம சர்ச்சுக்கு வரக்குள்ள ஒரு 2 வயசு குழந்தை. 2 வயசு குழந்தை. ஜெரோம் முன்னாடி நடந்து வருவான். இப்படி நடந்து வருவான். ஜெரால்டுக்கு என்ன செய்வோன்னா, அவங்க அப்படியா பா பா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பா பா பான்னு மொட்டை பா, அவனை மொட்டை தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஜெரால்டு பா பான்னா அவனுக்கு இப்படி நடப்பான். பேக்கில் வாத்து மாதிரி டமுக்குன்னு ஆட்டு வரும். எத்தனை பேருக்கு பழைய ஆட்களுக்கு ஞாபகம் இருக்குது? செந்தில் சிரிக்கிறாரா? பார்த்துருக்கீங்களா? இப்படியே வருவான், இப்படியே வருவான். பா பா பான்னு. முன்னாடி ஒருத்தன் போய்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட பைபிள்லாம் வச்சுருப்பான். இவன் சும்மா வெறுங்கை ஆட்டு, காலில் கொலுசி, காதில் இங்கே ஒரு கடுக்கம், அது இதெல்லாம் காயத்தில் செயின்லாம் போட்டுக்கிட்டு இப்படியே வருவான். வருஷம் வாரந்தோறும் வந்துடுவாங்க கோயிலுக்கு. அந்த பழைய சபையிலேருந்து போக்களவு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? நான் வீட்டுக்கு போனவுடனே என் வீட்டுக்காரர் என்ன அடிப்பார். சொல்லுங்கள். வீட்டுக்கு போனவுடனே வீட்டுக்காரர் என்ன? ஆனால் திரும்ப சொல்லுங்க. மகிழ்ச்சியாக வராங்க, சத்தியம் கேட்குறாங்க, ஆராதிக்கிறாங்க. போகலை என்ன விண்ணப்பம்? வீட்டுக்காரர் என்ன அடித்தா அப்படி இருக்கும். கருகருன்னு இருக்கிற உடம்பு அடித்தாலேயே பரவாயில்ல. நகநகன்னு இருக்க உடம்பு அடித்தா என்ன ஆகும்? அது வேற அது ரணகலமாகிடும். ஆனால் அவருக்கு விரல் எப்படி இருக்கு தெரியுமா? ஆள் எப்படி தெரியுமா? அவர் மலை. சொல்லுங்க பார்க்கும். மலை சொல்லுங்க பார்க்கும். ஆமாம், 7 மலை ஓங்கி விட்டார்னா வாட்டம் சாட்டத்துக்கு வாராக கிடக்கும். அந்த வாரம் ஃபுல்லாக காயத்தாயத்துக்கிட்டு அடுத்த வாரமும் பா பா மொட்டை பா இப்படியே வர வேண்டி தான் வேலை. சர்ச்சு முடிஞ்சு பாடி ஆராய்ச்சி பாச ஜெபம் பண்ணிங்க. வீட்டுக்கு போனோடனே
என்ன சொல்லி அடிப்பார்னா, பக்கத்திலே எங்கள் கோயில் இருக்குடி நம்ம ஊரில், நீ ஆண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே ஓடுற. அவர் கொஸ்டின் அதுதான். இந்த நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு, ஜெபம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒன்று தான் சொல்லுவேன், கர்த்தர் அவரை மாற்றுவார், கர்த்தர் அவரை மாற்றுவார். என்கிட்ட என்ன தெரியும், என்கிட்ட என்ன இருக்கு? அடிப்பாரா? நீ போ, நான் ஒரு ஆளை வச்சு அவர் அடிச்சிடறேன்னு சொல்ல முடியும்? அவர் அடித்தாருன்னா எனக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணு. அப்போல்லாம் ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மண்ணும் கிடையாது. அவங்க கிட்ட ஒரு லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்துச்சு. நம்மக்கிட்ட யார் கையிலையும் ஃபோனு கிடையாது. அடிக்கிறாரா? வந்து அவரை காரை விட்டு அப்போ காரும் கிடையாது, சைக்கிள் தான் இருக்கு கையில். அவரை கையை முறிச்சிருன்னு சொல்ல முடியுமா? அந்த வசனம் இருந்துச்சு, கர்த்தர் இருதயத்தை மாற்றுவார். சேர்ந்து படிங்க. நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்திலே புதியான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு வைப்பேன். நான் செய்தியை முடிச்சணுன்னு 2 பார்ட்டு செய்தி இருக்குது, எனக்கு பேச நேரம் இல்லை. சதையான இருதயத்தை கொடுப்பார், புதிய ஆவியை கொடுப்பார். 27 போடு பிள்ளை, டக்குனு 27 போடு. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகள்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போ ஒருத்தனை இருதயத்தை மாற்றி ஆவியை கொடுத்து அவனை தேவ மனுஷனாக மாற்றி அதில் நடக்க வைக்கிற வேலை யாருடைய தெரியுமா? யாருடையது? எசேக்கியேல் 36:27 எல்லாம் சொல்லுங்க. எசேக்கியேல், ஐயோ பாதி பேருக்கு வாயே இல்லையே, சொல்லுங்க பார்க்க. எசேக்கியேல் 36. அப்போ ஒரு ஆளை டேங்க் பண்றது யாரு? ஒரு இருதயத்தை மாற்றுவது யாரு? கல்லான உள்ளத்தை உடைப்பது யாரு? சதையான இருதயத்தை கொடுப்பது யாரு? பைபிளே படிக்காதவனை படிக்க வைத்து அதன்படி நடக்க வைக்கிறது யாரு? இது பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் அவங்களும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன், அவங்களும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன், எல்லாரும் பண்ணுறாங்க. ஒரு நாள் நாங்கள் புதுசாக முதல்ல ஒரு வாடகை வீட்டில் இருந்தோமா, அப்புறம் ஒரு ஓலை கொட்டா போட்டிருந்தோமா, அதுக்கப்புறம் ஒரு ஓடு ஷீட்டு போட்டிருந்தோம். எங்களுக்கு அதே பெரிய பெருமை, பெரிய சர்ச்சு கட்டோம் அப்படின்ட்டு. அது திறப்பு விழாவுக்கு அமெரிக்காவிலேருந்து ஆண்ட்ரூ பிரகாசன் டீம் வராங்க. அது ஒரு ராத்திரி. அப்போ இவங்க அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அவரை பார்க்கல, ஒரே கூட்டம். அவர் சபைக்கு முன்ன பண்ண வந்தது இல்லை, அவர் மூஞ்ச கூட நான் பார்த்தது இல்லை. அந்த திறப்பு விழாவுக்கு நான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன்னு இவங்க சொன்னாங்க. பசங்களாம் சின்ன சின்ன பசங்க. அப்போது அந்த ஊரில் ஒரு பிரச்சனை, கவனிங்கள், விசுவாச பக்தி விருத்திக்காக சொல்கிறேன். அடிதடி மர்டர் பிரச்சனை. அந்த கொலைப்பழிய இவர் அவர் கொலை முயற்சி எடுத்தார். அவர் தலைமை ஆசிரியர் அவர் மேலே வழக்க போட்டு கொள்ளிடம் போலீஸ் உள்ளே பிடிச்சி வச்சிருச்சு. இவன் தாங்க எங்கள் ஊரை 2 ஆக்குறான், இவன் தாங்க இந்த அடிதடி காரணம், இந்த மண்டை உடைச்ச காரணம் இவன் தான், இவன் மேலே கொலை முயற்சி கேஸை போடுங்கன்னு சொல்லி எம்எல்ஏ சொல்கிறாரு. அவன் அகஸ்டின் அலெக்சாண்டர் மேலே கொலை முயற்சி கேஸை பதிவு பண்ணுங்கன்னு உடனே போலீஸ் எழுதிட்டான். இப்போ நமக்கு எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு. ஒரு முறை டைப் பண்ணால் பண்ணுன்னு தான் மாற்ற முடியாது. ஆனால் அப்போ எழுத்து அதை மாற்றலாம். எழுதி எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கிறான். அவர் மேலே கொலை முயற்சின்னு போட்டுட்டாலே அடுத்தது முதல்ல அவருடைய ஹெட்மாஸ்டர் வேலை போயிடும். கவனிங்கள், கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை பிடிக்கிறாருன்னு பாருங்க. அன்னைக்கு பார்த்து எங்கள் அண்ணன் விபிஎஸ் நாகப்பட்டினம் வச்சிருக்கிறார். நாங்கள் நாகப்பட்டினம் போயிட்டோம், எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. அப்போ ஒரு பைக் நாங்கள் வாங்கிட்டோம். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக அவரை பிடிச்சி போலீஸு அந்த ஸ்டேஷனில் வச்சிருக்கிறான். அவர் அப்போ இந்த வெளிநாட்டு போயிட்டு வந்தவங்களாம் டிஸ்கோ கைலி கட்டியிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? டிஸ்கோ கைலி அதை நம்மளால வெளியே கட்டிக்கிட்டு அதுக்கு என்ன பேர் வச்சிருவான்? டிஸ்கோ கைலி. அந்த கைலியை கட்டி உட்காந்துருக்கிறாரு. ஃபாரின் பனியன் ஓட்டையாக இருக்கும். அதை போட்டுக்கிட்டு பெருத்த உடம்பு கருன்னு உட்காந்துருக்காரு ஸ்டேஷனுக்குள்ள. ஏற்கனவே ஒரு ராத்திரி ஒரு பகல் உள்ள இருக்கிறாரு. மறுநாள் ராத்திரி தான் கேள்விப்பட்டு நான் பைக்கில் போகிறேன். சாந்தா டீச்சரும் லீமாமா அவங்க உட்காந்துருக்குறாங்க. நடந்தது பூரா சொன்னாங்க. நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு. ஐயோ நானும் வரேங்க, நீ தனியாக போகிறீங்கன்னு இவங்க வந்தாங்க. உடனே அவங்களும் சாந்தா டீச்சரும் பஸ் ஏறி வந்துட்டாங்க. ஸ்டேஷனில் போனால் எல்லா ஸ்டேஷனில் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் எஸ்ஐ, ஒருத்தர் எஸ்எஸ்ஐன்னு ஒருத்தர் இருப்பான், அசிஸ்டண்ட்டு. அவர்கிட்ட பேசுகிறேன். அந்த ஆளுக்கு ஞாபகம் இருக்குது, அவளுக்கு கட்ட வரல் 2 இருக்கும். சார் என்ன நடந்தது அப்படின்னாரு. என்ன நடந்தது அப்படின்னா, நீ யாருங்கிறான். அடுத்த கேள்வி தான் சொன்ன, போலீஸ்கிட்ட நீ போனீன்னா நான் சஃபாரி போட்டு போயிருக்கிறேன், ஷூ போட்டு போயிருக்கிறேன், ஆனால் பைக்கில் போகிறேன். நீ யாருங்கிறான். நான் பாஸ்டர் பால் ஃப்ரம் சீர்காழி, இந்தியன் பெண்டிகாஸ் அசம்பிளிஸனுடைய பாஸ்டர்னா இவர் எங்கள் சர்ச்சினுடைய பிலிவர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லையே,
இவர் உங்கள் சர்ச்சு பிலிவர் இல்லையே, ஜெரோம்னு ஒரு பாஸ்டர் லெட்டர் கொடுத்துருக்கிறாரு, இவன் சபைக்கு உட்பட்டான். அவர் சொல்ல அந்த ஜெரோம் ஃபாதர் இருக்கிறாரு, ஃபாதர் இருக்கிறானே அந்த ஜெரோம் அது சொல்லிக்கிட்டே இருப்பார், அந்த ஜெரோம் ஃபாதர் பையன் இருக்கான் பாரு பாஸ்டர் இருப்பார். அப்போ அந்த ஃபாதர் தான் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு, இவர் விட்னஸ்ஸு இல்லையே இவர் என்னுடைய பிலிவர்னு அவர் கொடுத்துருக்காரு, நீ என்ன பொய் சொல்கிறாங்க. எடுத்தோடனே வழிக்கிறானா என்ன, இல்லை சார் எங்கள் பிலிவர் அவர். நோ, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கங்கிறான். நான் பாஸ்டருங்கிறேன். அப்படின்னா உங்கள் ஐடியா கார்டு, என் ஐடியில் ஒன்றும் இல்லை, எங்கள் ஐபி நான் வாங்கவும் இல்லை, வந்துட்டேன். அப்படியே அங்கே இருந்துக்கிட்டு அப்போ மூளை வேலை ஏதோ பேசி விட்டு அடுத்து எஸ்எஸ்ஐ கிட்ட வந்தேன். சார் என்ன நடக்குதுங்க? அவர் சொன்னார், ஐயா நீங்கள் யார்? நான் பாஸ்டர். நாங்கள் ஒருத்தனை முதல் அடிப்போம், எவன் வயிற்றில் நாங்கள் அடிக்க மாட்டோம் ஐயா. போலீஸ்காரன் சொல்லி கொடுத்த தத்துவம் அது. ஒருத்தனை நாங்கள் முதல் அடிப்போம், நாங்கள் வயிற்றில் அடிக்க மாட்டோம். ஒரு கும்பல் இவர் வயிற்றில் அடிக்க தினம் ஃபோன் பண்ணுறான், தினம் 10 பேர் வரான். இவர் வயிற்றில் அடிக்கக்கூடாது என்பதுக்காக தான் எஸ்ஐயும் வந்து இந்த எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணாமல் வச்சுருக்கிறாரு. இது வரைக்கும் இவரை பார்க்க அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க, மனைவி சாந்தா டீச்சர் நிற்கிறாங்க, இவரை பார்க்க ஒருத்தம் கூட வரல. பாவம் அந்த அம்மா தான் வந்துட்டு போவதை தவிர ஒரு ஆசிரியர் பார்க்க ஒரு ஆசிரியர் வரல, ஊரில் சொந்த மந்தன்னு பார்க்க யாருமே வரல. முதல் முறையாக நீங்கள் தான் வந்திருக்கீங்க, முடிஞ்சால் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவர் எங்கேருந்து கொண்டுட்டு போங்கங்கிறாரு. சரி, அடுத்து அகல் சார் பார்க்க உள்ளே போயிட்டேன். சார் ப்ளீஸ் சார் ஒரு நிமிஷம் அவரை பார்த்துக்கிறேன். கொலைகாரம் மாதிரி கம்பியில் போட்டு உள்ளே வச்சிருக்கிறான். ஒரு நிமிஷம் அவரை பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் தான் பார்க்கணும் என்ன அப்படிங்கிறான். ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன் சார். அப்போ தான் அவர் பார்க்குறேன், எப்படி சார் இருக்கீங்க அப்படிங்கிறேன். சார் உடனே என்னை ஸ்டேஷன்லேருந்து வெளியே கொண்டு போங்க, இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, என்னை இன்னையோட 2வது ராத்திரி வச்சுருக்கிறாங்க, விடிஞ்சால் என்ன நடக்குமோ என்னை வெளியே கொண்டு போங்கங்கிறாரு. இதெல்லாம் உயிர் எடுக்கல, அவங்க பண்ண ஜெபம் அது. இது நான் சொல்ல நீ பயந்துடாதீங்க, இது பாஸ்டர் மகிமைக்கலன்னு கர்த்தருக்கு தெரியும். ஒரு ப்ரேயர் கல்லான உள்ளத்தை மாற்றும், சதையான உள்ளத்தை தரும், புதிய ஆவியை வைக்கும். ஆவியானவர்னா சும்மா இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஜெபம் பண்ணுறவனை இடிச்சிட்ட தொலைச்சிருவார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, போனவனே அடிப்பார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, போனவனே அடிப்பார். கர்த்தர் எங்கே வச்சு லாக்காப்பில் போட்டார் பாருங்க. ஆனால் அடிக்கல போலீஸ்காரன், ஏன்டா ஆசிரியர்ன்ட்டு. உடனே அன்னைக்கு இருந்த ஆப்போசிட் எம்எல்ஏ பன்னீர்செல்வம், அன்னைக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருந்தார், இப்போ தான் கெட்டு விட்டார், ரோடு போடாமல் நம்மளுக்கு எடுத்துட்டார். அதை மட்டும் போட்டிருந்தாருன்னா அவருக்கு எம்ம பிளெஸிங் தெரியல, அவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டார் அவர். நான் உடனே அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறேன். அங்கேருந்து லேண்ட்லைன் ஃபோன். அவர் சொல்கிறாரு, நீ டக்குன்னு லெட்டர் போட வச்சுருக்கியான்னு கேட்குறாரு. இல்லைண்ணே அப்படின்றேன். உடனே தயார் பண்ணுறாங்கிறாரு. கட இந்தியன் பெண்டிகாஸ்ட் அசம்பிளிஸ் விஎன்எஸ் நகர் 31 விஎன்எஸ் நகர் அட்ரஸ் போட்டு லெட்டர் போட்டு தயார் பண்ணி கடன் லெட்டர் தயார் பண்ணேன். என்ன லெட்டர் இது பண்ணால், இந்த தேதி இன்ன கிழமை அன்னைக்கு அவர் எங்கள் சபையில் திறப்பு நடந்தது, அவர் இங்கே தான் இருந்தார் அப்படின்னு பத்திரிக்கை ஒன்று பிளக் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் உடனே ஃபைல் பண்ணுங்கிறார். ஏன்னா ஒரு அட்வொகேட்டில் ஒரு சந்திரமோகனும் அட்வொகேட்டு தான், பன்னீர்செல்வம் அட்வொகேட்டு தான். ஒரு செகண்டில் உடனே ஒரு கம்ப்ளைண்ட்டை நான் அடுத்த நாளே தயார் பண்ணி பாஸ்டர் தான் கையால் எழுதுகிறாங்க. எழுதி கொண்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனில் கொடுத்தேன் பாருங்க. கொடுத்த உடனே போலீஸ் அந்த செக்ஷன்லாம் குறைச்சி சாதாரண ஒரு கேஸை போட்டு நான் கேட்குறேன், சார் உடனே அவருக்கு ஜெயிலுக்கு ரெஃபர் பண்ணுங்க, நான் ஜாமீன் எடுத்துக்கிறேன், உள்ளே வச்சுக்காதீங்க ரொம்ப ஆபத்து அப்படின்னோடனே உடனே அனுப்பிச்சிட்டார். இப்போ அந்த ஜெரோம் ஃபாதர் வந்து இவன் தான் உடைச்சான், அவன் தான் அடித்தான், நான் தான் சாட்சிங்கிறாரு. இந்த ஃபாதர் சொல்கிறாரு, இவன் அடிக்கலை, இந்த அன்னைக்கு எங்கள் சர்ச்சில் இருந்தால் 4 லெட்டர் கொடுத்துட்டேன். போலீஸ் பார்த்தா இந்த வழக்கை கோர்ட்டுக்கு தான் தள்ளி விட்டுட்டான். அங்கே போயிட்டு பெயில் எடுத்து அவர் வெளியே கொண்டு வந்தோம். அன்னைக்கு அவர் இருதயத்தை கர்த்தர் மாற்றினார். இப்போ சொப்பனத்தில் மாற்றினாரா, தரிசனத்தில் மாற்றினாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படி வந்து ஒப்பு கொடுத்தாரா? எல்லாருக்கும் எல்லா மாதிரி வேலை செய்யாது. கர்த்தருக்கு தெரியும், ஆடுற மாட்டை ஆடி தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடி தான் கறக்கணும். எல்லா யுகமும் படைப்பின் நாயகருக்கு தெரியும். எவனை எங்க அடிச்சா எங்க விழுவாங்கிற எல்லா யுத்தியும் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அதற்காக ஒரு பெண்மணி அமர்ந்து ஜெபித்தாள், கணவன் இல்லாமல் நான் ஆலயத்துக்கு போனால் என் குடும்பம் பரிபூர்ணம் இல்லை என்று சொல்லி. உடனே நாங்கள் தான் பெயில் எடுத்தோம், வெளியே வந்தோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தவர் தொடர்ந்து சபையில் இருந்தார். குடும்பமாக பேப்டிசம்,
சர்ச்சில் காரிய கமிட்டிக்குள்ளே வராரு. அவர் வந்து கமிட்டிங்கிறதே முதல்ல அவர் தான் போட்டார், இங்கே வந்து நான் போடல. கிறிஸ்துமஸ் ராத்திரியே தான் வைக்கணும்னு அடமனது அவர் தான். அவர் வந்து நம்ம சர்ச்சினுடைய செக்ரட்டரியாக வராரு. எனக்கு ஒரு பெரிய இழப்பு. ஒரு முறை ஒரு அடிபட்டுட்டேன், பலமாக ஆத்துமாவில் அடிபட்டேன், சிந்தையில் அடிபட்டேன். சேலம் மருத்துவமனையில் கொண்டு என்னை வச்சுட்டாங்க. அப்போ தான் பொலியூரோ கார் புதுசாக வாங்கியிருக்கேன், அது வரைக்கும் பழைய கார் வாங்கிட்டு இருந்தேன். வச்சுட்டாங்க உள்ள. அவர் வராரு. இங்கே யாராரும் களிமத்தி பிரதிங்க வந்தீங்களா கூட? செந்திலான வந்தார், கோபி வந்தார், ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு நேராக அங்கே வந்தார். அவரை பார்த்து நான் அழுத காலம் போய் என்னை பார்த்து அவர் அழுத காலம் நான் அவரை பார்த்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். அணைச்சி பிடிச்சி, பாஸ்டர் நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க பாஸ்டர், பாஸ்டர் நீங்கள் தைரியமாக இருக்கு பாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன் சார், பாஸ்டர் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர். அவர் பேசுகிறாருன்னா இணைச்சி தான் பேசுவார், லாட்டாக பேச மாட்டார். ஒன்னோட பாஸ்டர் பாஸ்டர் நான் அதை நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர் அப்படிம்பார். இதுதான் அவருடைய ஸ்டைல். இணைச்சி பேசுவார். சற்று ஆறுதல் முடிந்தது. சபை மறுபடியும் வளரும் பாஸ்டர். சபை விட்டு போனவர்கள் திரும்பி வருவாங்க பாஸ்டர். நம்ம சபை நிலைக்கும் பாஸ்டர், நம்ம உயர்வோம் பாஸ்டர். அன்னைக்கு எழுதி முதல் முறையாக இந்த கமிட்டிக்கு தீர்மான கடிதத்தை எழுதின முதல் காரம் அதுதான் அங்கே இருக்குது, அந்த நோட்டு இன்னமும். அப்படிப்பட்ட மனுஷனை இந்த சபைக்கு ஒரு தூணாக ஆசீர்வாதமாக நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். 20 ஆண்டு காலம் என் குடும்பத்தை வளர்த்தது அவருடைய உழைப்பு. கையை தட்டினா ஒரு ஆவி சந்தோஷப்படும், கையை தட்டினா ஒரு ஆவி சந்தோஷப்படும். எவன் ஒருவன் யதார்த்தமாய் பேசுகிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று 15ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. மனதார சத்தியத்தை பேசுகிறவன், பாவம் 10 செஞ்சிருப்பேன், ஆனால் மிச்சம் 90 மனதார சத்தியத்தை பேசியிருப்பேன். அதெல்லாம் நான் உணர்வற்று போய்விட்டால், நான் மறந்து விட்டால் நான் கலகம்தான் செய்வேன். என் உணர்வு இன்னும் மறக்கவில்லை. 20 ஆண்டு காலம் அவருடைய உழைப்பு, அவங்க பேஸ்ட், அவங்க ப்ரஷ், அவங்களுடைய பாத்திரம் தேய்க்கிற பவுடர், அவங்க அரிசி, அவங்க டீ தூள், என் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், பாஸ்டருக்கு பிறந்த நாள், பாஸ்டர்மாவுக்கு பிறந்த நாள், கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு ஃபண்டு. 20 ஆண்டு காலம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இந்த பாஸ்டர் இந்த தரை போடுவதற்கு 1 லட்சம் அவருடைய பணம். விளையாட்டல்ல, விளையாட்டல்ல. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? நம்ம வீடு குடி போக போகிறோம், ரெடி ஆகிடுச்சு. லீமாமா கேட்குறாங்க, பாஸ்டர் தர போடாமல் வச்சுருக்கீங்க. இல்லை லீமாமா பணம் இல்லை, மேலே முடிஞ்சிச்சு. இல்லை வீடு குடி போகிற வரவங்களாம் என்ன பேசுவான் தெரியுமா? சர்ச்சுக்கு தர போடாமல் உம்மம்பரி வீட்டை கட்டி குடி போகிறான்னு உங்களை குறை பேசுவான். அது தெரியுது, என்கிட்ட பணம் இல்லையே. இந்தா 1 லட்சம், அது ஜெரால்டருடைய பணம், அது ஜெரால்டுடைய பணம். 2500 ரூபா கட்டு. உடனே தரைக்கு டைல்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு குடி போங்க. சும்மாலாம் சொல்லலை, 20 ஆண்டு காலம் என் குடும்பத்தை வளர்த்து சபைக்கு தூணாக நின்று இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்த இந்த அளவுக்கு ஒரு மனிதனை கர்த்தர் மாற்றியது யார்? வீட்டில் குடி போக போகிறோம். செந்தில் பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய ஆசிரியர் ஃப்ளக்ஸ் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அரிசி வாங்க போன இல்லை பிரியாணிக்கு. உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஆசிரியர்கிட்ட சொன்னேன், உங்ககிட்ட ஏடிஎம்மில் எவ்வளோ பணம் இருக்குன்னு. ஐயா இவ்வளோதான் இருக்குனாரு. அந்த பணத்தை அனுப்பி எனக்கு நாளைக்கு பிரியாணிக்கு அரிசி வாங்கி போடுங்கன்னு சொன்னேன். அன்றைக்கி சாப்பிட்டோம் பூரா சாப்பாடு சூப்பர்னா அரிசி டேஸ்டான அரிசி வந்திருக்கணும். இன்ன வரைக்கும் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுக்கல அவருக்கு. அந்த உணர்வு என்னை விட்டுன்னு போகலை. மறந்தில்லை. ஒருவன் என்னைக்கு உணர்வை மறக்கிறானோ அவன் சிந்தனை மறக்கும். சிந்தனை மறந்தால் கலகம் உண்டாகும். சொல்லுங்கள், உணர்வை மறக்கலாமா? திரும்ப சொல்லுங்க, உணர்வை மறக்கலாமா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சபையில் ஒரு வரலாறு இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சபையில் ஒரு அடையாளம் இருக்கிறது. பாஸ்டர் மறக்கலாம், பாஸ்டர் பிள்ளைகள் மறக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். உங்கள் அன்பின் பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்லை என்று
எபிரியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. உங்களுக்கு சொல்லுங்க, இந்த செய்தியின் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, இந்த செய்தி ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆனால் டைம் முடிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை செய்தியை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ₹1 உதவியும் என் மனதுக்குள் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்காக பெருமூச்சு விடுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், ஜெபிக்கிறேன். என் நோக்கமெல்லாம் அடுத்த தலைமுறை இயேசு வாழ்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ராஜாக்களாக வாழ வேண்டும். அதுக்கு ஜெபம் பண்ணால் வாய்ப்பில்லை, உபவாசம் எடுத்தால் வாய்ப்பில்லை, 100 நாள் உபவாசம் வாய்ப்பில்லை, ஆவியில் நிரம்பி அலம்பல் பண்ணால் வாய்ப்பில்லை, அந்நிய பாஷையை பேசுனா வாய்ப்பில்லை. ராஜா, ஒன்றுக்கு தான் கர்த்தர் இறங்குவார். அதுதான் உணர்வுள்ள இருதயம். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க. மனிதன் தவறு செய்வான், அவன் கதறி அழுவான் கர்த்தருடைய சமூகத்தில். கர்த்தர் அவனை மன்னித்து விடுவார். மனிதன் தூற்றுவான், தூற்றுகிறவன் தேவன் மனிதன் அல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், விமர்சனம் பண்ணுகிறவன் தேவன் மனிதன் அல்ல. கலகம் பண்ணுகிறவன் தேவன் மனசில் தேவ மனுஷி அல்ல. நீ 100 மணி நேரம் அந்நிய பாஷை பேசு, உன் கெட்டப்பை மாற்று, உன்னை நான் அந்த கணக்கில் வைக்கிறதே இல்லை. உனக்குள்ளே திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு சைக்கிளும் 40 நாள் குழந்தையோடு இந்த ஊருக்கு வந்த உனக்கு எப்படி மெம்பரி அங்கீகாரம் கொடுத்தது யார்? இவ்வளோ பெரிய மக்கள் முழங்கால் படிட்டு நிற்கிறார்களே, உன்னை சரணடைய செய்தது யார்? இவ்வளோ பெரிய மேன்மையாக நிற்கிறாயே, எப்படி நிற்கிறாய்? இந்த அங்கீகாரம் யார் கொடுத்தது? இந்த அந்தஸ்தை யார் கொடுத்தது? இந்த மேன்மை யார் கொடுத்தது? என்னை படைத்த பிதாவும் என் பிதா அனுப்பின இந்த ஜனங்களுமே. இப்போ கையை தட்டி நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாமா? நான் சொல்கிறேன், உன்னை படைத்த கடவுளுக்கு நீங்கள் உணர்வாய் வாழுங்கள். உங்கள் கணவனுக்கு நீங்கள் உணர்வாய் வாழுங்கள். உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்வாய் வாழுங்கள். ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினால் உணர்வாய் வாழுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உணர்வாய் வாழுங்கள். உங்களுக்கு ஆனா ஆவனா என்று போதித்த ஆசிரியர்களுக்கு உணர்வாய் வாழுங்கள். தகப்பன் தாய் உயிரோடு இருந்தால் அவர்களை கனம் பண்ணி உணர்வாய் வாழுங்கள். நீங்கள் ஜெபிக்காவிட்டாலும் பரவாயில்லை, உணர்வின் இருதயம் மட்டும் வந்துவிட்டால் போதும். ஒருவன் பாவத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அவனுக்காய் பெருமிச்சு விடுங்கள். கூடிய வரை முயற்சி செய்யுங்கள், முடியாத வரை ஜெபிக்க ஆரம்பிங்கள். எசேக்கியேல் 36:26 நிறைவேறும். எந்த மனிதனையும் மாற்ற கர்த்தரால் முடியும். மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பவர் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆமென். அப்படின்னா எதையும் மாற்ற கர்த்தரால் முடியும். நான் மாறவே மாட்டேன், அந்த ஆள் தான் முன்னாடி மாறி இருக்கும், இல்லைனா மாறிடும். உன்னோடு தான் இருப்பேன், அந்த ஆள் உன்னோட இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் மாற மாட்டார். உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இந்த செய்தி அடுத்த வாரமும் தொடரும், உணர்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. உணர்வை இழந்து விடக்கூடாது. யார் யார் உணர்வு? தகப்பன், தாய், ஆசிரியர், முதலாளி, கணவன், மனைவி. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன ₹1 மொட்டை அடித்து விட்டு அந்த பிளேடை நீ மறக்கக்கூடாது. மறந்துட்டேன்னா கர்த்தர் பிளேடை வச்சு கழுத்து அறுத்துருவார். நாட் ஜோக், ரியல். கழுத்து அறுத்துருவார் ஆண்டவர். கர்த்தர்னா சும்மா இல்லை. இங்கே உட்கார்ந்திருக்க அத்தனை பேரும் கர்த்தரால் உள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள். இந்த போதகர் பிடிக்கவில்லை, இந்த சபை பிடிக்கவில்லை, ஒரு சபையை விட்டு வெளியே போகலாம். அது அவங்களுடைய சுயாதீனம், அவங்க ஃப்ரீடம். உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, உன் ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கவில்லை, நீ சபையை விட்டு வெளியே போன்னு சொல்ல எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் உனக்காக நான் ரத்தம் சிந்தவில்லை. இந்த கர்த்தரும் இந்த ஜனங்களும் கொடுத்த பணத்தில் கட்டப்பட்ட ஆலயம் இது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் இந்த சபைக்கு உரிமையாளர்கள். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்த போதகரை மாற்றலாம். நான் சொல்லுகிறேன், உங்களை மாற்ற எவனுக்கும் எவளுக்கும் உரிமை இல்லை. ஆனால் உணர்வை இழந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாரையும் சின்னிக்கலாமா? எல்லாரையும் சின்னிக்கலாமா? உணர்வு முக்கியம் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படல நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உங்கள் வேலை செய்கிற இடத்துல உள்ள எதிரடியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
நீங்கள் அதிகம் நேசிக்கிறவர்கள் உங்களை இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடு கட்டி முடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க கர்த்தர்ட்ட. அசால்ட்டாக இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பாரத்தோடு இந்த செய்தியை உங்களோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எவ்வளோ பெரிய பாரத்தோடு. உங்களுடைய நிலை என்ன? இப்போ உங்கள் குடும்பத்தின் நிலை என்ன? இப்போ உங்கள் குடும்பத்தின் நிலை என்ன? நீங்கள் எதை நினைத்து அழுகிறீங்க? எதை நினைத்து பாரப்படுறீங்க? பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே, பிள்ளை ரட்சிக்கப்படலை, குடும்பத்தில் விக்கிரகாவி பூந்து விளையாடுது. உன் பையனை கர்த்தர் மாற்ற முடியுமா? முடியாதா? கர்த்தரால முடியும். உன் பெண்ணை மாற்ற முடியுமா? முடியாதா? கர்த்தரால முடியும். கர்த்தரால் எல்லாம் முடியும். கர்த்தரால் எல்லாம் முடியும். பயந்துராத, பயந்துராத, சோர்ந்துராத, உடைஞ்சிடாத. என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி ஆமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார். என் உணர்வு அவருக்கு தெரியும். என் உண்மை அவருக்கு தெரியும். என் ஜெபம் அவருக்கு தெரியும். என் கண்ணீர் அவருக்கு தெரியும். என் கண்ணீர் அவருக்கு தெரியும். மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? மாற்றுவாரா? நீங்க ஆமென் என்று சொல்லுங்கள். மாற்றம் நடக்குமா? நடக்காதா? குடும்பத்தில் மாற்றம் வருமா? வராதா? மறுரூபம் ஆகுமா? ஆகாதா? இன்னைக்கு ஒரு சைக்கிள் வாங்க கஷ்டப்படுற, நாளைக்கு இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளாக உங்க வீட்டில் 2-3 காரை கட்ட தருவா. உன் கணவன் ரட்சிக்கப்பட்டு, பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு, குடும்பம் ரட்சிக்கப்பட்டு, அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு அத்தனை பேர் வருவார்கள். உன்னை விட்டு ஓடி போன கணவன் திரும்ப வருவான், மனவேதனையோடு வருவான். ஆனால் நீ ஜெபிக்க வேண்டும். நீ கர்த்தரிடத்தில் அதை விண்ணப்பமாய் வைக்க வேண்டும். விரும்பாத காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறது. மாற்றங்களை கொண்டு வருகிறவர் ஆவியானவர். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நித்தியமே பேசுங்க. எஸ், நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானை. திருச்சபையே, மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் புயபலமாக்கி விட்டு கர்த்தரை விட்டு தூரம் போகிற இருதயத்துக்கு சாபம் வருமா? அது ஒரு சாபம். ஆனால் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தம் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்களா. மனுஷன் மேல் நம்பிக்கை வை. 100% வைக்காதே. 100க்கு 100 கர்த்தரை நம்பு. மனிதனை பாதி நம்பு. கர்த்தரை 100 நம்பு. மனிதனை பாதி நம்பு. கர்த்தரை 100 நம்பு. அவர் ஒருவர் தான் மாற மாட்டார், கைவிட மாட்டார். நிரந்தரம் நீர்தானையா. நிரந்தரம் நீர்தானையா. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்களோடு கர்த்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறாரா? என்னோடு கர்த்தர் பேசுறாரு. நான் கண்ணை மூடிட்டு உங்களை பார்க்கல. என்னோடு கர்த்தர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நிரந்தரம் நீர்தானையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.